இந்த மல்லிகாக்கு இப்ப நம்ம மாடம்பாக்கத்துல கொஞ்சம் ஃபேன் பேஸ் அதிகமாயிருச்சு. வந்தாங்கன்னா 5 கிலோவா தூக்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா தீமாவடி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆந்திரா ஸ்பெஷல். தோலுமே ஹார்டாவே இல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் தோலோடயே தான் சாப்பிட்டுருக்கேன். காமனா எல்லா கடையிலும் என்ன பிரைஸ் விற்குதோ அதை விட மேபி ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்கலாம், இல்ல 20 ரூபாய் அதிகமா இருக்கலாம். ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் சம்மர் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா சம்மர் அப்படின்னாலே நமக்கு மெயினா ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாம்பழம் தான். அதுவும் இப்ப மாம்பழத்துல நிறைய கலப்படங்கள் வர்றதுனால நமக்கு நிறைய அதனால வயிறு பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர்ல இருந்து தான் நமக்கு ஆர்கானிக் மேங்கோஸ் எல்லாம் சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு இருப்போம். பட் சென்னையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காகவே இவங்க ஆர்கானிக்கா மேங்கோஸ் அதுவும் 12 வெரைட்டிஸ்க்கு மேல கொண்டு குமிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம அப்ப பழுக்க வைக்கிற மாதிரி வைக்கோல்ல வச்சுதான் பழுக்க வைக்கிறாங்க. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். நம்ம கடை பாத்தீங்கன்னா மாடம்பாக்கத்துல இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன்னா 7A மாடம்பாக்கம் மெயின் ரோட்லயே வச்சிருக்கோம். நம்ம இப்போ நம்ம சம்மருக்காக இந்த மேங்கோஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முக்கியமான காரணம் நாங்க எதனால இதை ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஓன் யூஸ்க்கே மேங்கோஸ் நாங்க நிறைய இடத்துல தேடி அலைஞ்சிருக்கோம். ஸோ எங்க வாங்கினாலும், ஒரு பெரிய ஃபார்முக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, ஒரு பெரிய ஸ்டோர்ல வாங்கினாலும் சரி, ரோட் சைட்ல வாங்கினாலும் சரி, எங்க வாங்கினாலும் எங்களுக்கு அந்த டேஸ்டோ அந்த ப்ராப்பர் மேங்கோவோட ஃபிளேவர் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனாலதான் நாங்களே நிறைய தேடி தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய ஃபார்ம் கண்டுபிடிச்சு ஃபார்ம்ல இருந்து டைரக்டாவே பறிச்சு நாங்க ஒரு 2 இயர்ஸ் நாங்க சாப்பிட்டோம் இந்த மாதிரி வைக்கோல்ல பழுக்க வச்சு. ஸோ எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காத ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த இயர் நாங்க என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, சரி இந்த டேஸ்ட் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் ஃபுல் கடையே செட்டப் பண்ணிட்டோம். நம்ம கடை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம தங்கம் ஏஜென்சி கிராக்கர்ஸ் கடை தான். லாஸ்ட் டைம் பட்டாசு வாங்கினவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மேங்கோஸும் ப்ராஃபிட் மோட்டிவ் அதுக்கு விட எங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இப்போ அதுதான் மிஸ்ஸிங். ஆர்கானிக்கா இருக்கணும். வெளில வாங்கி சாப்பிட்டா வயிற்று வலிக்குது, ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால குழந்தைங்க கூட நம்ம கடையில வாங்கி தோலோடய கழுவிட்டு தோலோடய அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா, அவ்வளோ நல்ல பழங்கள் நம்ம கிட்ட. இப்போ இங்க இருக்க 12 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கு எங்க கிட்ட. சோ நான் அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா காட்டுறோம். நாங்க எப்படி வச்சிருக்கோம், எங்களோட செட்டப் அதுவுமே நீங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் மேங்கோஸ் அப்படின்னு சொல்றது அல்போன்சோ. சோ இது நம்ம 1 டே முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். இதுல அது அப்படியே ரைப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ள எல்லாமே ரைப் ஆகி கம்ப்ளீட் ஆயிடும். இதுல ரைப் ஆனதெல்லாம் எடுத்து நம்ம சேலுக்குமே வச்சிருக்கோம். ஸோ இது அல்போன்சோ. ஸோ நம்ம அல்போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு, நல்ல பழமா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா நல்ல ப்ராப்பர் அல்போன்சோ டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இது பங்கனப்பள்ளி. இது லாஸ்ட் இது கொஞ்சம் ரைப் ஆக வச்சிருக்கோம். ரைப் ஆனதெல்லாம் அங்கே ரேக்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது அப்படியே சேல் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ரசம் அப்படின்னு பேரு. இது ஆந்திராவோட ஃபேவரட் ஐட்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் எல்லாரும் பங்கனப்பள்ளி சாப்பிடுறோம். ஆனா பங்கனப்பள்ளியை காட்டிலும் இந்த ரசம் இன்னும் வெரைட்டிஸ் எல்லாம் காட்டுற பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆந்திரா மல்கோவா, பட்டாணி மல்கோவா அப்படி சொல்லுவாங்க. ஒன்னொன்னு நம்மளோட மல்கோவா சைஸ் மாதிரி நல்லா பெருசா இருக்கும். நம்ம மல்கோவா மாதிரியே செம்ம டேஸ்டா இருக்கும். கொட்டையும் சின்னதா இருக்கும். நல்ல ஃப்ரூட் நல்லா இருக்கும். இதுல செம ஸ்வீட். இதுவும் அடுத்து இது பாத்தீங்கன்னா இது ஜவ்வாது. ஸோ இதுவும் நல்லா பழுத்து இருக்கு. இது நம்ம தமிழ்நாடு ஐட்டம் தான். டேஸ்ட் செமையா இருக்கும். அடுத்த வெரைட்டி தூர்லேக்கா அப்படின்னு பேர் இருக்கு. இதோட சாம்பிள்லாம் நம்ம நேற்று தான் சாப்பிட்டோம். செம டேஸ்ட். நமக்கு காய் அவ்வளவா கிடைக்கிறது இல்லை, இது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. உள்ள கலரும் நல்ல மேங்கோ கலர் வரும். டேஸ்டும் செம்மையா இருக்கும். இது அடுத்த வெரைட்டி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் மல்லிகா. இந்த மல்லிகாக்கு இப்ப நம்ம மாடம்பாக்கத்துல கொஞ்சம் ஃபேன் பேஸ் அதிகமாயிருச்சு. வந்தாங்கன்னா 5 கிலோவா தூக்கிட்டு போயிருவாங்க. ஸோ பழம் நல்லா இருக்கும். நல்லா சைஸா வரும் மல்லிகா. எப்பயுமே கட் பண்ணீங்கன்னா இந்த ஜப்பான் வெரைட்டி எல்லாம் பாப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சைஸா உள்ள நல்லா ஸ்கூப் பண்ற மாதிரியே நல்லா இருக்கும். டேஸ்டும் செமையா இருக்கும். இது ஏன்னா தீமாவடி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆந்திரா ஸ்பெஷல். இது பழுக்க வேண்டியதுல நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப தித்திப்பா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஃபேவரட் ஐட்டம் இமா பசந்த். இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ இதுதான்.
ஸோ இதுவும் நம்ம இங்க வச்சிருக்கோம். சீசன்ல வந்து மாம்பழம் சாப்பிடுறது ஒண்ணுன்னா நம்ம மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்றது இன்னொரு ஆப்ஷன். ஸோ நம்ம கடையில கிளிமுக்கு மாங்காய் ஃப்ரெஷ்ஷாவே நல்ல பிங்கிஷா நல்ல மாங்காவா இருக்கு. ஸோ அதையும் வாங்கிக்கோங்க, நல்லா ஊறுகாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி செந்தூரா. இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஐட்டம் தான். பட் ஆனால் இது ஸ்வீட் நல்லா இருக்கு. பழம் சின்னதா இருக்கு, பச்சையா இருக்குன்னா கூட இது ஸ்வீட் நிறைய இருக்கும். ஏன் பச்சையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா பழுக்க வைக்கிறோம். மருந்து போட்டாச்சுன்னா 1 டேல ஃபுல்லாவே எல்லோவோ டர்ன் ஆயிடும். நம்மலாம் ஆர்கானிக்கா பழுக்க வைக்கும் போது பச்சையா இருந்த கூட பழம் கட் பண்ணீங்கன்னா செம ஸ்வீட்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி மேங்கோ. நம்ம ஓமுருவா மேங்கோ மார்ட்ல நல்லா தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த கண்ணாடி போட்டு பார்ப்போம், அதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்ட்டு. அடடா, பூத கண்ணாடி போட்டாலும் சரி, நம்ம மூக்கு கண்ணாடி போட்டாலும் சரி, டேஸ்ட்ல அடிச்சுக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலா இவங்க வந்து ஆக்சுவலி வாங்கி இந்த தேவையில்லாத கல்லு கில்லு எல்லாம் போட்டு பழுக்க வைக்காம நேச்சுரலா பழுக்க வச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்த் உடம்புக்கு நல்லது, இந்த சீசன்ல மேங்கோ நல்லது. பட் எங்க ரொம்ப நல்லது கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓமுருகா மேங்கோ டிபார்ட்ல வாங்க. ஸோ இவங்க ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சென்னையில நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும். ஸோ மேங்கோவை குவாலிட்டியாகவும் டேஸ்டாகவும் அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களோட கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் லிங்க்ல நீங்க வாங்கி பாருங்க. இந்த சிம்ம சீசனை பொறுத்த வரைக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் அதுன்னு கண்ணா வாங்கி கொடுக்காம நேச்சுரலா கிடைக்கிற இந்த சீசன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஐடியா. ஸோ நான் ஒரு வாட்டி தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ பசங்க ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் அதோட நேச்சுரலுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு போனாலே பைய தர்றது மாம்பழம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு தான். ஸோ என் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இந்த கடையோட மாம்பழம் எவ்வளவு இருக்கோ அதுல கொஞ்சமாவது என் வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே நான் ரப்பி வச்சிருக்கேன். உடம்புக்கு நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இது வந்து நம்ம ஆர்கானிக்கா வச்சிருக்கோம், தட் இஸ் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாம ட்ரை பண்றோம். அப்படிங்கறனால வந்து விலையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப காமனா எல்லா கடையிலும் என்ன பிரைஸ் விற்குதோ அதை விட மேபி ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்கலாம், இல்ல 20 ரூபாய் அதிகமா இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து இருக்கிற நிறைய வேலை, நாங்க வந்து சோர்சிங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஏன்னா நல்ல மெச்சூர்ட் பழத்தை தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அது பறிக்கிறது ஈஸி கிடையாது. தோப்பையே ஃபுல்லா சுத்தி பறிக்கணும். ஸோ அதுல கொஞ்சம் காஸ்டிங் வந்து அதிகமா இருக்குமே, அதனால ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அதிகமா இருக்கு தவிர மித்தபடி மார்க்கெட் ரேட்டை ஒட்டி தான் நம்ம பிரைஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வாங்கி நல்லா சாப்பிடணுங்கிறது தான் எங்களோட நோக்கமும் கூட. ஸோ சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா மேங்கோஸ் வாங்கி சாப்பிடுங்க. டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக நம்ம பார்க்கலாம். இது வந்து இமா பசந்து இப்பதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 100% பழுத்த பழம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண பழம்னா இந்நேரம் சாகி ஆயிருக்கும், கொலன்னு ஆயிருக்கும், அண்ட் பழமே மோஸ்டா டேமேஜ் ஆயிருக்கும். நம்மது வந்து இருக்க டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பழம் வந்து டக்குன்னு வேஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம நேச்சுரலா வைக்கிறதுக்கு டிஃபரன்ஸ். இப்போ நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு தரேன், இவங்க டேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் ஊர் சைடு எப்படி அந்த மரத்திலேயே போய் பறிச்சு சும்மா தண்ணியில கழுவிட்டு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. தோலுமே ஹார்டாவே இல்லை, ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் தோலோடயே தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை மிஸ் பண்ண கூடாது இந்த சம்மர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு டன்ஸோ அந்த மாதிரி ஆப்ல கூட அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆன் டைம்ல உங்க வீட்டுக்கு வந்துடும். லாஸ்ட் ஒரு விஷயம், ஸோ மேங்கோஸோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நம்ம வந்து எங்ககிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா வாழைப்பழமும் இந்த மாதிரி வந்து நல்ல பழமா கிடைக்க வருது, வெளியில தோல் மட்டும் மஞ்சளா இருக்கு, உள்ள காயா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால எங்களை வந்து கேட்குறாங்க நிறைய பேர் வாழைப்பழமா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லபடியா எப்படி அதை செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வாழைப்பழத்தையும் லான்ச் பண்றோம். தேங்க்யூ.